அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றிவான் படைத்தேக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஜின் பார்த்துட்ருக்கோம். 9 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَأَنَّا لَا نَدْرِي أَشَرٌّ أُرِيدَ بِمَنْ فِي الْأَرْضِ أَمْ أَرَادَ بِهِمْ رَبُّهُمْ رَشَدًا. அண்ணா நூன் முஷததா குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். லா இங்கேயுமே 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். நதிரி தால் சுக்கூன் இடையில் வந்திருக்கிறதுனால கல்குலத்து சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதணும். ரா கெஸ்ரா பிச்சு வந்திருக்கு மெல்லினமாக ஓதணும். இந்த ராலை மத்தா இருக்கா, மத்தாவை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் அலிஃப் இருக்குது. ஸோ இது மத்து முன்ஃபுசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். அஷர்ருன் ராலை ஷத்தா இருக்க அழுத்தம் கொடுக்கணும். தன்வீனை தொடர்ந்து அலிஃப். ஸோ இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. ரீ யா மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். பிமன் நூன் சுக்கூனுக்கு அப்புறமா ஃபா இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். லாம் சுக்கூன் கமரியா சேர்த்து ஓதணும். அர்தி ரா சுக்கூன் பிடிச்சி வந்திருக்கு, அதுக்கு முந்தைய இடத்துல ஃபத்தா வந்திருக்கு. ஸோ வல்லினப்படுத்தி ஓதணும். அர்தி அம் அராத ரா வல்லினமாக ஓதணும். ஃபத்தா வந்திருக்கு, கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். அராத பிஹிம் ரப்புஹும் அகெயின் ரா வல்லினப்படுத்தி ஓதணும். பால ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். ரப்புஹும் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ரா இது ஹேஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. ரா ஃபத்தா பச்சு வந்திருக்கிறனால வல்லினமாக ஓதணும். ரா ஷதா. ஸோ வசனத்துடைய முடிவில் தன்மீனில் வந்திருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபத்ஹாவை மாற்றி அலிஃப் மத்தா கூடிய சிஃபத்தில் ஓதுவோம். ரைட், ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَأَنَّا لَا نَدْرِي أَشَرٌّ أُرِيدَ بِمَنْ فِي الْأَرْضِ أَمْ أَرَادَ بِهِمْ رَبُّهُمْ رَشَدًا.